Okay, so next topic for the advantages of foreign direct investment. Okay வா, so நம்ம FDI நால என்னென்ன advantages receive பண்றோம், otherwise என்னென்ன disadvantages receive பண்றோம் அப்படிங்கறத இப்ப brief-ஆ பார்க்க போறோம். Okay, so foreign investment mostly takes the form of direct investment, so hence we deal here the foreign direct investment. So இதோட main advantages என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FDI may help to increase the investment level and thereby the income and employment in the host country. Okay வா, so FDI எந்தெந்த countryல investment lack இருக்குதோ அந்த countries ஓட investment level increase பண்ணி through அது மூலமா income increase ஆகுது. income increase ஆக countryல என்ன ஆகும், employment opportunities வந்து increase ஆக ஆரம்பிக்கும். சரியா, so foreign countries வந்து investment மட்டும்தான் இங்க போடுவாங்க. இதுக்கான labor force பார்த்தீங்கன்னா அந்தந்த countries-ஓட labors தான் வந்து appointment பண்ணுவாங்க. சரியா, அப்படி appointment பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, employment opportunities வந்து expand ஆகுது. ஓகேவா, and second one பாரு, direct foreign investment may facilitate the transfer of technology to the recipient country. ஓகேவா, அப்ப டெக்னாலஜிஸ் அதிகமா இருக்கிற கண்ட்ரி லைக் டெவலப்டு கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரிஸோட டெக்னாலஜிஸை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க, அண்டர் எந்த கண்ட்ரியில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ எஸ்பெஷலி அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு டெக்னாலஜிஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த FDI வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் பாரு, FDI may also bring revenue to the government to the host country when it tax profit of foreign firms or get royalty from concession agreements. Okay வா, so FDI வந்து அவங்களோட இன்கம் வந்து அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போகலாம். ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது என்னமா, இன்வெஸ்ட் பண்ற கண்ட்ரி. சரியா, பட் அதுக்கான ப்ராஃபிட் த்ரூ டாக்ஸ் மூலமா அவங்க கட்டுறப்ப நம்ம கண்ட்ரிஸோட இன்கமும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. த்ரூ அந்த கன்செஷன் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, இவ்வளோ பர்சன்ட் ஷேர் வந்து இங்க டாக்ஸா பே பண்ணணும், ப்ராஃபிட்ல இவ்வளோ பர்சன்ட் வந்து இங்க பே பண்ணணும், அந்த கண்ட்ரிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கன்செஷன் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ த்ரூ அது மூலமா ரிசீவ் பண்ண கண்ட்ரிக்கும் என்ன கிடைக்குது, சம் பெனிஃபிட்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஓகேவா, ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஓகேவா, அடுத்தது, a part of profit from direct foreign investment may be plugged by back to the என்னது expansion, modernization or development of related industries. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக அதில் இருக்கிற ஒரு ப்ராஃபிட். ஓகே, ஸோ அந்த ப்ராஃபிட் எதுக்காகமா மறுபடியும் ரீபே பண்ணுறாங்க, ஃப்ளக்ட் அப்படின்னா என்னது, மறு முதலீடு அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஸோ பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக, அந்த இண்டஸ்ட்ரீஸை மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்காக, அடுத்தது அதோட டெவலப்மெண்ட்டுக்காக. சரியா, ஸோ கிடைச்ச ப்ராஃபிட்டில் ஒரு ஷேரை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஷேர் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை இந்த கம்பெனிஸோட டெவலப்மெண்ட்டுக்காக தே கேன் யூஸ்ட். ஓகேவா, அதை தான் என்னன்னு சொல்லுவோம், மறு முதலீடு. ஃப்ளக்ட் பேக் டு என்னதான் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் என்னது, மறு முதலீடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அந்த இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்காக they can invest again. அடுத்து பார்த்தீங்கன்னா, it may be handle a managerial revolution in the recipient country through the professional management and என்னது sophisticated management techniques. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், அந்தந்த கண்ட்ரீஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஓகேவா, சொபஸ்டிகேட்டட் அப்படின்னா என்னமா, அந்தந்த கண்ட்ரீஸ்க்குன்னு சில யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு யூனிக் டெக்னாலஜிஸ் இருக்கலாம். சரியா, யூனிக் மேனேஜ்மெண்ட் ட்ரிக்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யாரும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரிசிப்ஷன் கண்ட்ரியும் ஓகே ரிசீவ் பண்ணுற கண்ட்ரிஸும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா, foreign capital may enable the country to increase its export and reduce import requirement and thereby ease to POP disequilibrium. ஓகேவா, ஸோ இது என்னமா பண்ணுது, POP டிஸ்இக்லிபிரியம் டிக்ரீஸ் பண்ணுது. டிஸ்இக்லிபிரியம்னா என்ன, இம்போர்ட் அதிகமாகி எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்கிற சுச்சுவேஷன் தான் we described as the டிஸ்இக்லிபிரியம். அப்போ FDI அதிகமாக நம்ம கண்ட்ரியில் அலோவ் பண்ணுறதுனால இம்போர்ட் ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்ட்ரிலேயே அந்த ஃபாரின் ஃபுட்ஸையும் என்ன பண்ணலாம், ஃபாரின் குட்ஸையும் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாரின் கேபிட்டலை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் டிஸ்இக்லிபிரியம் என்னாகும், இட் ஷுட் பி ரெடியூஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, foreign investment may also help increasing the competition and break the domestic monopolies. ஓகேவா, இது வெரி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ மோனோபோலி கிரியேட் ஆக ஒரு கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியில் ஒரு ப்ராடக்டை ஒரே ஒரு ஃபோம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அவங்களே என்ன பண்ணலாம், ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, அவங்க ப்ராஃபிட்டை
இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக ஸ்கார்சிட்டியை கிரியேட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரைஸையும் என்ன பண்ணிடுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ என்னாகும், மோனோபோலி வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த காம்படிஷனை குறைக்கிறதுக்காக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த மோனோபோலி என்ன பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் பண்ணலாம். சரியா, இது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். அடுத்த பாரு, FDI adds more value to output in the recipient country than the return on capital from foreign investment, then the social returns are greater than the private returns on foreign investment. இது very 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 important point. சரியா, அதாவது அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த கண்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிஸோட ப்ராஃபிட் அங்கே இன்க்ரீஸ் ஆகிறத விட நம்ம தட் மீன்ஸ் அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறத விட அதுலேருந்து கிடைக்கிற நம்மளோட சோஷியல் ரிட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டை விட நம்ம கண்ட்ரிக்கு கிடைக்கிற அந்த சோஷியல் ரிட்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரிட்டர்னை விட அந்த பர்டிகுலர் என்ன சொல்லலாம் ஃபோமுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட நம்ம கண்ட்ரிஸோட சோஷியல் வெல்ஃபேருக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்னாகும், இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஓகேவா, அதான் சொல்லியிருக்கான். த மோர் வேல்யூ ஆஃப் அவுட்புட் இன் த ரெசிப்டன்ட் கண்ட்ரி தென் த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஃப்ரம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தென் த சோஷியல் ரிட்டர்ன்ஸ் ஆர் கிரேட்டர் தென் த ப்ரைவேட் ரிட்டர்ன். அப்போ அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு கிடைக்கிற ப்ரைவேட் ரிட்டர்னை விட நம்ம கண்ட்ரிக்கு கிடைக்கிற சோஷியல் ரிட்டர்ன் லைக் என்னது, குட்ஸு நம்பர் ஆஃப் குட்ஸ் அதிகமாகிறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து இங்கே என்ன ஆகும், சோஷியல் ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, by bringing capital and foreign exchange, FDI may help in filling the savings gap and the foreign exchange gap in order to achieve the goal of national economic development. Okay va, so the bringing capital and foreign exchange. Okay, so இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா the fillings the savings gap and foreign exchange. Okay, so இந்த ரெண்டுக்கும் இருக்கிற கேப்பை, சேவிங்ஸுக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கும் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இடையில நம்ம FDI அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றப்ப நம்ம கண்ட்ரிஸோட எக்கனாமிக் கோல் என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் குயிக்காக அச்சீவ் பண்ண முடியும். ஆக்சிலரேட்டாக நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரியா, ஸோ அடுத்த அட்வான்டேஜஸ் பாரு. Foreign investment may stimulate the domestic enterprises to invest in ancillary industries in collaboration with the foreign enterprises. ஓகேவா, அதாவது இது ரொம்ப சூப்பர். ஓகே, ஸோ அந்த நம்ம ஃபாரின் கம்பெனிஸோட நம்ம கண்ட்ரீஸில் இருக்கிற சின்ன சின்ன ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சிறு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, துணை நிறுவனங்கள் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ், ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸும் என்ன ஆக ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். சரியா, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஸ்டிமுலேட் த டொமஸ்டிக் என்டர்பிரைசஸ். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்த விட வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ FDI flowing into the developing country may also encourage entrepreneurs to invest in the order to LDC, less developed countries. Okay, so firms in India have started investing in Nepal, Uganda, Ethiopia and Kenya and other LDCs while they are still borrowing from abroad. So larger FDI to India comes from the small country. Okay, so மொரிசியஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கண்ட்ரிஸ். ஓகேவா, அதாவது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே வர வர இதை பார்த்து இந்தியாவில் இருக்கிற நம்ம கண்ட்ரியில் இருக்கிற உள்நாட்டில் இருக்கிற என்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தே கேன் என்கரேஜ்ட். ஓகேவா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா நேபாள், உகாண்டா, எத்தியோப்பியா, கென்யா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, எப்படி அதர் டெவலப்டு கண்ட்ரீஸ் நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ நமக்கு ஈக்குவலாக கண்ட்ரி இருக்கிற கண்ட்ரீஸில் நம்ம பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்டர்பிரனர்ஸும் தே கேன் இன்வெஸ்டட். ஓகேவா, அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மொரிசியஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வருது. சரியா, ஸோ அப்போ என்னாகும், அந்த இது வந்து என்னாகும், இட் ஷுட் பி எனது லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆக ஆரம்பிப்பாங்க, டெவலப் ஆக ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் FDI. ஓகே, ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் கிடைச்சாலும் FDIனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் அரைஸ் ஆகுது. ஸோ வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் வி கேன் அரைஸ்டு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாரு,
private foreign capital tends to the flow to the high profit areas rather than to the priority sectors. Okay, so அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னவா இருக்குமா, to earn a more profit, higher profit. so profit அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய செக்டர்ல தான் they can invest. அப்ப அதர் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி செக்டர், முன்னுரிமை தரக்கூடிய எசென்ஷியல் செக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த செக்டர் என்னாகும், it should be neglected. அடுத்து பார்த்தீங்கன்னா the technologies brought in by the foreign investor may not be appropriate to the consumption needs, size of the domestic market, resources availabilities, அடுத்தது state of development of the country. அதாவது நம்ம கண்ட்ரிக்கு பொருத்தமில்லாத டெக்னாலஜிஸை வந்து அவங்க கொண்டு வரது. சரியா, அதுதான் the technologies brought into the by the foreign investor may not be appropriated to the consumption needs. okay, so அந்தந்த கண்ட்ரிக்கு என்னது எக்ஸாக்டா ஒரு என்ன பொருத்தமே இல்லாத டெக்னாலஜிஸை வந்து அவங்க கொண்டு வரப்ப அந்த கண்ட்ரிஸோட இருக்கிற டொமஸ்டிக் இது என்னாகும், இட் ஷுட் பி அஃபெக்டட். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா foreign investment sometimes have unfavorable effect on the balance of payment of a country because when they drain of the foreign exchange by the way of royalty, dividend etc. is more than the investment made by the foreign concern. அதாவது நம்ம கண்ட்ரியில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை அந்த கண்ட்ரிஸ் அவங்களோட கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போறப்ப, சரியா, அப்போ என்னாகும், நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல ஈக்லிபிரியம்க்கு பதிலாக டிஸ்ஈக்லிபிரியம் வந்து கிரியேட் ஆயிரும். அது கிளியர் தாங்க. இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, நம்மளோட பேமெண்ட்டும் ரெசிப்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறது. அப்போ இவங்களோட ப்ராஃபிட் லைக் ராயல்ட்டி, டிவிடெண்ட் இதெல்லாம் அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப என்ன ஆகுது, அவங்களோட பேமெண்ட்டை விட அவங்களோட ரெசிப்ட் அதிகமாகிறப்ப அந்த கண்ட்ரிக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கேபிட்டல் சம்டைம்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் இன் த நேஷனல் பொலிட்டிக்ஸ். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே இன்க்ளூட் ஆக பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எதில் அப்லிஃப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க, பொலிட்டிக்கல் இதில் வந்து உள்ளே இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, அது நம்ம கண்ட்ரிஸோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்காது. அடுத்தது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சம்டைம்ஸ் என்கேஜ் இன் அன்ஃபேர் அண்ட் அன்எத்திக்கல் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறது, ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிற பர்பஸுக்காக நல்ல ஒரு குட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லாமல் அது ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் தான் நம்ம இப்போ ஸ்டெர்லைட் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த கெமிக்கல் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ராஃபிட் வந்து பொல்யூஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிற பர்பஸுக்காக பொல்யூஷனை கிரியேட் பண்ணுறது, பீப்புளை அஃபெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வந்து அன்எத்திக்கல் ஆர் அன்ஃபேர் இது ட்ரேட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா foreign investment in some cases leads to the destruction or weakening the small and medium enterprises. okay, so foreign investment உள்ள வர வர மோனோபோலி எப்படி இது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுதோ, at the same time ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸும் என்னாகும், அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபாரின் ப்ராடக்ட் சீப்பான விலைக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப நம்ம கண்ட்ரியில் இருக்கிற இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்னாகும், ஃபுல்லாக சஃபர் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த பாரு, சம்டைம்ஸ் foreign investment can result in the dangerous situation of minimizing or eliminating competition and the creation of monopolies or oligopolistic structure. ஓகேவா, ஸோ அவங்க வந்து உள்ள இன்வால்வ் ஆகிறனால, அதிகமாக ஃபாரின் கம்பெனிஸ் உள்ள கொலாபரேட் ஆகிறனால அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மோனோபோலி, ஒலிகோபோலிஸ்ட். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. சரியா, ஸோ ஒலிகோபோலிஸ்டிக் அப்படிங்கிறது என்னமா, ஃபியூ செல்லர்ஸ் அப்படின்னு பார்த்தோம், லார்ஜாக இருக்கிற ஃபியூ செல்லர்ஸ். ஓகே, ஸோ அவங்கெல்லாம் இது பண்ணுறப்போ, ஓகே, அவங்கெல்லாம் டவுன் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக ஆகும். ஃபாரின் ட்ரேடோட ஃபாரினர்ஸோட இது வந்து நம்ம கண்ட்ரியில் அதிகமாக ஆதிக்க வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மோனோபோலி, ஒலிகோபோலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா often there are several costs associated with encouraging foreign investment. okay, so ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போல்லாம் இது நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே அலோவ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு நிறைய கன்செஷன் கொடுக்குறாங்க. சரியா, அவங்கள எங்கள் கண்ட்ரிக்கு வாங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரியில் இருக்கிற சீப்பே என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கு நிறைய கன்செஷன் கொடுக்கறதுனால நம்ம கண்ட்ரிக்குள்ளே என்ன ஆகுது, சேவிங்ஸ் குறையுது, ட்ரேடு அஃபெக்ட் ஆகுது. ஓகே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி
ஒரு அட்வர்ஸ் இம்பேக்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஆர் யூ கிளியர் தங்கம்? ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம், எஃப்டிஐனா என்ன, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரீஃபாக பார்த்தோம். சரியா? ஸோ இந்த லெசன் வந்து அவ்வளோதான்டா. நம்ம என்ன லெசன், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபுல்லாக ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன், எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன, இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட டிஃப்ரெண்ட் டைப், இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பார்த்தோம். அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம். அடுத்தது அது ரிலேட்டடாக இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தியரி டேவிட் ரிக்கார்டோவோட காஸ்ட் ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ் தியரி பார்த்தோம். அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தோம், அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணி எஃப்டிஐனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, அதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? ஸோ 7th லெசன் கம்ப்ளீட்டட். ஆர் யூ கிளியர் தங்கம்? தேங்க்யூம்மா.